ஹலோ எவ்ரிவன். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி போர்டில் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ சிபிஎஸ்சி போர்டில் படிக்கிறவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிலபஸ் வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. இப்போ ரெடியூஸ் சிலபஸில் எதெல்லாம் ரெடியூஸ் ஆயிருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியல. சரிங்களா? ஏன்னா ஒரு சில பேர் வந்து புக்கு வாங்குறப்ப இப்போ வாங்குற புக்கில் கூட பார்த்தீங்கன்னா டெலீட் ஆன சிலபஸ் சேர்ந்து தான் இருக்குது. அப்போது ஒரு சில பேருக்கு என்ன குழப்பம்னா, சார் டெலீட் ஆனது வந்து சிபிஎஸ்சி புக்கில் டெலீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நான் வந்து டெலிட்டட் போர்ஷன் சேர்ந்து படிக்கணுமா வேணாமா? நீங்கள் போர்டு எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா டெலிட்டட் படிக்க தேவை இல்லை. சரி, இல்லை சார் நான் போர்டு எக்ஸாம் படிக்கலையே, நான் வந்து நீட்டுக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா நீங்கள் இந்த டெலிட்டட் போர்ஷனை சேர்ந்து படிக்கணும். சார் டெலிட்டட் போர்ஷன் இருக்கிற போர்ஷனே படிக்க வேண்டிய டெலிட்டட் போர்ஷன்லாம் படித்தா ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகவே ஆகாது. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட்ச் இருக்குது, ட்ராப்பர்ஸ் பேட்ச் இருக்குது. அந்த பேட்சில் பார்த்தீங்கன்னா எந்த சிலபஸ் நாங்கள் டெலீட் பண்ணாமல் ஃபுல்லாக டீச் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா நீட்லேயும் சரி ஜேஇலையும் சரி இந்த டெலிட்டட் போர்ஷன் வரதான் போகுது. என்டியோட அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து எந்த நோட்டிஃபிகேஷன் வரலங்கிறதுனால இது எல்லாமே டெலீட் ஆன போர்ஷன் வரப்போகுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த டெலீட் பண்ண போர்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் போர்ஷனும் டெலீட் பண்ணியிருக்காங்க. எதெல்லாம் அப்ளிகேஷன் ஓரியன்ட் இருந்துச்சோ அதையும் டெலீட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதெல்லாம் டெலீட் ஆகிருக்கு லெசன் பை லெசனாக எதெல்லாம் டெலீட் ஆகிருக்கு, எது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், எதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிறதுக்கான வழி என்ன அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 12th கவர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோனா 11th கவர் பண்ணுறேன். இது இல்லாமல் உங்களுக்கு இந்த ஜென்ரல் டாப்பிக்கில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். கோர்ஸ் ஜாயின் பண்ணணும், ஏன்னா டெலிட்டட் சிலபஸ் எங்கள் ஸ்கூலில் நடத்த மாட்டாங்க. ஆனால் நான் நீட்டில் எழுத போகிறப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கோர்ஸ் ஜாயின் பண்ண ஆசை இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் ப்ரொவைட் பண்ணிடுறேன். கோர்ஸை பற்றி இல்லைன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துறேன், பின் கமெண்ட் பண்ணிடுறேன். கோர்ஸை பற்றி ஒரு லிங்க் கொடுத்துறேன், அந்த வீடியோ பாருங்கள், கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கான கடைசி டேட் வந்து இப்போதைக்கு ரிசல்ட் வர வரைக்கும். சரிங்களா? ஸோ நான் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோடு அந்த ஆஃபர் முடிஞ்சிருக்கும்னு சொல்லியிருப்பேன். இல்லை அந்த ஆஃபர் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோம். ரிசல்ட் வர வரைக்கும், நீட் ரிசல்ட் வர வரைக்கும் அதே ஆஃபர் தான் இருக்கும். ஸோ நல்லா பாரு, என்ன லெசன்? ஃபர்ஸ்ட் லெசனில் சார்ஜிங் பை இண்டக்ஷன், பேஜ் நம்பர் 6. இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் கொடுத்துருவேன். சார்ஜிங் பை இண்டக்ஷன் இது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இதை டெலீட் பண்ணதால் பெரிய மாற்றம் ஒன்றுமே வரலை. சரிங்களா? ஜஸ்ட் ஒரு டெக்னிக் அவ்வளோதான் தெரிஞ்சுக்கலாம். வேன் டிகிராஃப் ஜெனரேட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஃபிசிக்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னு நினச்சவங்க பார்த்தீங்கன்னா இந்த வேன் டிகிராஃப் ஜெனரேட்டரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபுல்லாக லெசன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்கும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டி இந்த லெசன் ஃபுல்லாகவே படிக்கிற பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நீங்கள் இந்த ஃபிசிக்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண முடியாது, ஏன்னா சார்ஜை பார்க்க முடியாது. ஆனால் இந்த வேன் டிகிராஃப் ஜெனரேட்டர் வச்சு நீங்கள் அதை நல்லா விஷுவலைஸ் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு டாப்பிக்கை டெலீட் பண்ணிட்டாங்க. போர்டு பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி நீட் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி பெரிய பாதிப்பு இல்லை, ஆனால் ஃபிசிக்ஸ் ரொம்ப பாதிச்சிருக்கு. சரிங்களா? கார்பன் ரெசிஸ்டர் இந்த டாப்பிக்கை டெலீட் பண்ணியிருக்காங்க. இது டெலீட் பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. பிபி ராய் கிரேட் பிரிட்டன் வெரி குட் வைஃப், கரெக்டாக இல்லையா? பிபி ராய் கிரேட் பிரிட்டன் வெரி குட் வைஃப். சரிங்களா? இந்த ஒரு கலர் கோடிங் தெரிஞ்சால் இந்த டாபிக் முடிஞ்சிருச்சு. இந்த டாப்பிக்கை டெலீட் பண்ணியிருக்காங்க. நீட்டுக்கு முக்கியமாக அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முக்கியம். நீட்டில் இது வச்சு கொஷின் வந்துக்கிட்டு இருக்குது. ஈவன் 2023 வந்துச்சு. காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர் சீரீஸ் அண்ட் பேரலல் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான டாபிக்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா சர்க்கியூட் அனாலிசிஸ். ஈவன் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து இன்ஜினியரிங்க்கு படிக்க போகிறீங்கன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். சரிங்களா? ஏன்னா ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சீரியஸ் பேரலல் சர்க்கியூட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஏன் டெலீட் பண்ணியிருக்கேன்னு கேட்டதுக்கு இந்த டாபிக் வந்து 9th 10th ரொம்ப ரிப்பீட்டடாக இருக்குது. ஸோ 10th ஆல்ரெடி படித்தது ஏன் 11th 12th திரும்பி படிக்கணும் அப்படின்னு சொல்லி இதை டெலீட் பண்ணிட்டாங்க. இம்பார்ட்டன்ட், ஏன்னா சர்க்கியூட் அனாலிசிஸ் உங்களுக்கு தெரியணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீட்டர் பிரிட்ஜ் அண்ட் பொட்டென்ஷியோ மீட்டர். இந்த ரெண்டு டாபிக் வச்சு ப்ராக்டிக்கல் கேட்க போகிறாங்க. அப்போ ஃபிசிக்ஸ் வாத்தியார் ப்ராக்டிக்கலுக்கு மட்டும் இது நடத்தணுமா? சேர்த்தே நடத்தி இருந்திருக்கலாம். சரிங்களா? இது ஏன் டெலீட் பண்ணாங்க யாருக்கும் தெரியாது. வெரி இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் ஓரியன்ட் டாபிக். சரிங்களா? நெக்ஸ்ட் 4வது லெசனில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டாபிக் வந்துச்சு. சரிங்களா? மோஷன் இன் கம்பைன்ட் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டில் கம்பைன் பண்ணால் உங்கள் மோஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டாப்பிக்கை டெலீட் பண்ணிட்டான். அந்த டாப்பிக்கை பார்த்தோன்னே நான் யோசிக்கிறேன், இந்த டாப்பிக்கை டெலீட் பண்ணிட்டானே, இந்த டாபிக் புரியலைன்னா, இந்த டாபிக் வந்து இது நடத்தலைன்னா பசங்களுக்கு எப்படி சைக்ளோட்ரான் நடத்துறது? ஏன்னா இந்த மேக்னெட்டிசமோட அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் சைக்ளோட்ரான் தான். அப்போ இந்த டாபிக் இல்லாமல் சைக்ளோட்ரான் எப்படி நடத்துவேன் அப்படின்னு கேட்குறப்ப என்சிஆர்டி சொன்ன பதில், நீ ஏன் கவலைப்படுற, நான் சைக்ளோட்ரானையும்
டெலீட் பண்ணிடுறேன் சரிங்களா. ஸோ நான் இதெல்லாம் சப் டாப்பிக்கில் இருக்கும், இது உங்கள் புக்கில் மெயின் டாப்பிக்கில் வராது, சப் டாப்பிக்கில் இருக்கும். சைக்ளோட்ரான் அகெயின் டெலீட்டட். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சொலினாய்டு அண்ட் டொராய்டில் இந்த டொராய்டு டெலீட் பண்ணிட்டாங்க. சொலினாய்ட்லேயே பார்த்தீங்கன்னா கான்செப்சுவல் பார்ட் இருக்குது, தியரிட்டிக்கல் பார்ட் கிடையாது. ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா நான் வந்து சரிங்களா ஆம்பியர் சர்க்யூட் லாவோட அப்ளிகேஷன் சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா சொலினாய்டு வச்சு தான் இன்னும் இன்டெப்த்தாக வந்து டீச் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இப்போ யோசிச்சு பார்த்தோன்னா இதில் டெரிவேஷன் இல்லை. இப்போ நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் எதுக்கு சார் அப்படின்னு கூட கேட்கலாம். ஏன்னா ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் ஈஸியாக வந்து இதை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இதனால தான் ஆம்பியர் சர்க்யூட் எல்லாமே இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது. பட் இப்போ அதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் கஷ்டப்பட போகிறது வாத்தியார் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எர்த்ஸ் மேக்னட்டிசம், எர்த்தோட மேக்னட்டிசம் எப்படி இருக்குது, இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தியரிட்டிக்கலான டாபிக். இது வச்சு நீட்டில் வந்து அந்தளவுக்கு கொஷின் கேட்டதில்லை, பட் எஸ் அந்த டிப் ஆங்கிள் இது வச்சு கொஷின்ஸ் வந்திருக்குது. ஸோ இது வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைனாலும் எஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டாபிக் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் மேக்னெட் அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட். ஸோ இதில் தான் பர்மனன்ட் மேக்னெட்டில் என்னென்ன மெட்டீரியல் இருக்கணும், எப்படி இருக்கணும், இது எல்லாமே இருக்கும். அகெயின் தியரிட்டிக்கல் டாபிக் ஆனால் டெலீட் பண்ணியிருக்காங்க. எனர்ஜி கன்சிடரேஷன் அ குவான்டிடேட்டிவ் ஸ்டடி. இந்த ஒரு குவான்டிடேட்டிவ் ஸ்டடியில் எனர்ஜி வந்து 6th லெசனில் இருக்கும் சரிங்களா. அந்த எல்சி ஆசோலேஷனில் எனர்ஜி எப்படி இருக்கும் அதெல்லாம் இருந்துச்சு, அது டெலீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடி கரண்ட் சரிங்களா, எடி கரண்ட் டெலீட் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா அகெயின் அப்ளிகேஷன் ஒரு டாபிக், இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். எடி கரண்டோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அப்ளிகேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வண்டியில் இருக்க ட்ரெயினில் அடிக்கிற பிரேக் ஆகட்டும், இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க இந்த டிஜிட்டல் இது இருக்கும் தெரியுங்களா, வெளியில் பவர் பாக்ஸு, அந்த பவர் பாக்ஸில் இருக்கும், கேல்வனோமீட்டரில் இருக்கும், இது எல்லாத்துலேயும் எடி கரண்ட் தான் ஒர்க் ஆகுது, அதை டெலீட் பண்ணிட்டாங்க. அப்ளிகேஷன் இல்லை, எல்சி ஆசோலேஷன் கிடையாது சரிங்க. ஸோ 7th லெசனில் ஒரு டாபிக் தான் டெலீட் பண்ணியிருக்கான். அடுத்து பார்த்தீங்கன்னா 8th லெசனில் எந்த டாபிக் டெலீட் பண்ணல. போனதில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் டெலீட்டாக இருந்துச்சு. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இல்லாமல் நான் எப்படியா அந்த 4 ஈக்குவேஷன் வந்து கொண்டு வருது, ஏன்னா ஒரு ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் தான் மெயின். அப்போ என்ன சொன்னால் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் வந்து எல்லாமே டெலீட் பண்ணால், பட் இந்த டைம் எதுவுமே டெலீட் பண்ணலை. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்பர்ஷன் பை ப்ரிசம். ப்ரிசம் எப்படி டிஸ்பர்ஸ் பண்ணுது, அப்போ டிஸ்பர்ஷன் பை ப்ரிசம் இல்லை அப்படின்னு சொன்னால் ப்ரிசமோட அந்த ஃபார்முலா எதுவுமே உங்களுக்கு வராது. சம் நேச்சுரல் ஃபினாமினா டியூ டு சன்லைட். சன்லைட்லேருந்து என்ன நேச்சுரல் ஃபினாமினா, அந்த 2 minutes இயர்லியாக வந்து சன் வருது, 2 minutes ரைஸ் ஆகுறது, அந்த டாபிக் எல்லாமே டெலீட் ஆகிருக்கு. ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஐ மட்டும் டெலீட்டட். ஏன்னா ஹியூமன் ஐ பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th படிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு லாஜிக் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா 10th லெசன் நிறையவே டெலீட் ஆகிருக்கு. யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் டெலீட் ஆகலை, ஆனால் இதோட டெரிவேஷன் டெலீட்டட். சைடில் பேஜ் நம்பரும் போட்டிருக்கேன். இந்த டெரிவேஷன் பார்த்தீங்கன்னா போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா வச்சு கொஸ்டின்ஸ் எல்லாம் ஏகப்பட்டது வருது. டெரிவேஷன் புரிஞ்சால் இன்னும் அந்த கான்செப்ட் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருந்திருக்கலாம். டைஃப்ராக்ஷன் ஃபுல்லாக டெலிட்டட். அகைன் மஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வேவ் ஆப்டிக்ஸ் ஏன் வந்துச்சுங்கிற சொல்கிறதே இந்த யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட், டைஃப்ராக்ஷன் அண்ட் போலரைசேஷன், இதை 3 தூக்கி வச்சிருக்கான். நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியல. நான் அதனால என்ன பண்ணணும் நடத்தி அவங்க, அப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அடுத்த லெசன் பார்த்தீங்கன்னா அப்படி குட்டியூண்டாக இருக்க லெசன்லேருந்து, இது வந்து நான் படிக்கிறதுலேருந்து 2016 இது பார்த்தீங்கன்னா அப்பப்போ என்ன சொல்லுவான் கான்செப்ட் இருக்குது, அப்பப்போ என்ன சொல்லுவான் அதோட கன்க்ளூஷன் இருக்குது, அப்பப்போ என்ன சொல்லுவான் இது இருக்குது அது இருக்குது, இது மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இது டெலீட் பண்ணியிருக்காங்க. நியூக்ளியர் ஃபோர்ஸ் டெலீட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ், 10th குறைக்கு ரேடியோ ஆக்டிவிட்டியும் டெலீட் ஆயிடுச்சு. ஸோ ஹாஃப் லைஃப் இதெல்லாம் டெலீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீட்டுக்கு வெரி 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 இம்பார்ட்டன்ட் டாபிக். நெக்ஸ்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா சம் ஸ்பெஷல் பர்பஸ், பிஎன் ஜங்ஷன் டயோடில் சம் ஸ்பெஷல் பர்பஸ் இருக்கும் பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்டோ எலக்ட்ரானிக்காக இருக்கலாம், இல்லை ஃபோட்டோ டயோடாக இருக்கலாம், எல்இடியாக இருக்கலாம், சோலார் செல்லாக இருக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பர்பஸ்ன்னு சொல்லுவோம். அது எல்லாத்தையும் டெலீட் பண்ணியிருக்கான். டிரான்சிஸ்டர் எப்படி இது வந்து வருஷம் பண்ணுறேன், எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருதுயா. ஏன்னா டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அது ஏன் டெலீட் பண்ணுறாங்க எனக்கு தெரியல. எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களாம் பாவம், எனக்கு டிரான்சிஸ்டர் என்னன்னே தெரியாமல் போகும். எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் கூட விடுங்க, கெமிஸ்ட்ரி போய் எடுத்து படிப்பாங்க பற்றியா, அவனுக்கு பி பிளாக்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா 10th பி பிளாக் எலிமெண்ட் பீரியாடிக் டேபிள் தூக்கிடுறீங்க, 11th பி பிளாக் எலிமெண்ட் தூக்கிடுறீங்க, 12th பி பிளாக் எலிமெண்ட் தூக்கிடுறீங்க. அப்போ சிபிஎஸ்சிலேருந்து படிச்சுட்டு போன ஒருத்தவனுக்கு பி பிளாக் ஒன்று இருக்குன்னே தெரியாமல் போயிடுது சரிங்களா. இந்த கொடுமையெல்லாம் எங்கே நடக்குதுன்னா சிபிஎஸ்சியில் தான் நடக்குது. லாஜிக் கேட்ஸ். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கும், சார் டெலீட் பண்ணாங்கன்னா இதெல்லாம் நீட்டில் கேட்க மாட்டாங்க. பட் இந்த ஒரு டாப்பிக்கை பார்த்தோன்னே உனக்கே புரிஞ்சிருக்கும். இந்த டாபிக் வந்து புக்கிலேருந்து எடுத்து 2-3 வருஷம் ஆயிடுச்சு, ஆனாலும் இன்னுமே இந்த டாப்பிக்லேருந்து கொஷின் வந்துக்கிட்டே தான் இருக்குது சரியா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டாப்பிக்லேருந்து கொஷின் வரும்.
ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் சர்க்யூட் ஐசி சிப்பு அதில் டெலிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட 15வது சாப்டரான கம்யூனிகேஷன் சிஸ்டம் இது வந்து நான் படித்தப்போ ஒரு 1 மார்க் 2 மார்க் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டெலிட் பண்ணாங்க டெலிட் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எடுக்கிறவங்கலாம் பாவம் அவனுக்கு பேசிக் கூட தெரியாமல் போயிடும். ஸோ இந்தளவுக்கு மோசமாக போயிடுச்சு சிபிஎஸ்சி. நீ வந்து ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்தேன்னா கண்டிப்பாக நீ இதெல்லாம் விடவே முடியாது. விட்டீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம். ஸோ விடவே கூடாது. நான் வந்து ஒழுங்காக இது கற்றுக்கணும். ஆனால் எங்கள் ஸ்கூலில் டீச் பண்ண மாட்டாங்க. எனக்கு வந்து நீட்டும் கிராக் பண்ணணும், போர்ட்லேயும் நல்ல மார்க் வாங்கணும். இல்லை சார் நான் போர்டு மட்டுமாவது நல்ல மார்க் வாங்கணும், ஆனால் எனக்கு கான்செப்ட் வந்து நல்லா புரியணுமே சார் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களோட கிளாஸஸ் ஜாயின் பண்ணலாம். கிளாஸஸ் ஆல்ரெடி போய்கிட்டு இருக்குது. ஃபீட்பேக் வந்து ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணால் அந்த ஃபீட்பேக் கூட நான் ஸ்க்ரீன்ஷாட் வேணால் ப்ரொவைட் பண்ணுறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால். இல்லை உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நான் கீழே மெசேஜ் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து பாருங்கள். உங்களுக்கு வேணால் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆஃபர் பார்த்தீங்கன்னா நீட் ரிசல்ட் வர வரைக்கும் தான். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே. இதே மாதிரி 11 ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்க 11 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது உங்கள் ஸ்கூலில் வந்து ஷேர் பண்ணி, ஏன்னா மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் என்னென்ன டாபிக் டெலிட்டட். ஸோ நான் இங்கே வந்து சப் டாபிக் இது கொடுத்துருப்பேன். ஓகேவா? எந்த செக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எந்த பேஜ் நம்பர் இருக்குது. ஸோ அந்த பேஜ் நம்பர் இருந்துச்சு, அந்த பேஜ் நம்பரில் இருக்கிறது டெலிட்டட். ஓகேவா? அது வந்து போர்டுக்கு படிக்க வேண்டாம், நீட்டுக்கு படிக்கணும், QCET எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு படிக்கணும். அதே மாதிரி லைஃப்க்கு இதெல்லாம் அப்ளிகேஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்க? ஸோ இதை நான் சொல்ல நினச்சது. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.